ஹே தர்மதேவதையே மீனாட்சி, கீதை அப்படிங்கிற பகவானுடைய கீதம்ல எவ்வளவோ சொல்லியிருக்கு. அது கிருஷ்ணாவதாரத்தில் நடந்ததுங்கிற மாதிரி நீயும் நிறைய 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 அவதாரம் எடுத்திருக்க. அதில் கொஞ்சம்தான் இப்போ இத்தனை நாள் சொன்னது இந்த புஸ்தகத்தில். இன்னும் நீ அவதாரங்கள் எடுத்துகிட்டே இருக்க. எப்பவுமே இப்போவும் கூட நீ எடுத்துகிட்டு தான் இருக்க. அவளும் அவனும் கிளியும் 2 புக்கில் குறிப்பிட்டது மாதிரி பரம்பொருள் பரமாத்மா ஒன்று தான். அதுக்கு ஆண் பெண் ரெண்டும் அல்லாத தன்மை, உருவம் இல்லாத, திரிகுணங்கள் உள்ள, திரிகுணங்கள் அல்லாத, திரிகுணங்கள் உள்ள, திரிகுணங்கள் அல்லாத, இப்படி 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 நிறைய எத்தனையோ விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட பரமாத்மா பரம்பொருள் ஸ்வரூபம் நீ மீனாட்சி சொக்கநாதர். கிருஷ்ணா அப்படிங்கிற பேர் திரௌபதிக்கும் உண்டுன்னு இருக்கே. கிருஷ்ணை அப்படின்னு அவளை சொல்லுவாங்களாம், திரௌபதி அம்மாவை. அவளைன்னு சொல்கிறது யார்? நீதான் மீனாட்சி. திரௌபதி அவதாரம் நீ எடுத்ததில் உனக்கு பேர் அதில் கிருஷ்ணா கிருஷ்ணை அப்படின்னு உண்டாம். நீ சதா சர்வ காலமும் நான் பிறந்து பிறந்து இறந்து பிறந்துட்டே இருந்தாலும், நான் பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படியே இந்த எனக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவாத்மா பண்ணிகிட்டே இருந்தாலும், நீ எப்போவுமே பிரபஞ்சத்தில் எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் காற்று மாதிரி. எத்தனை பேர் பறந்தாலும் எத்தனை பேர் இறந்தாலும் இந்த காற்று எப்பவுமே இந்த பிரபஞ்சத்தில் இருந்துகிட்டே இருக்கல. அது மாதிரி தான் மீனாட்சி நீ, பஞ்சபூத தத்துவமான சொக்கநாதன். ஆனால் அதை நீ சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். நான் எப்பவும் இருக்கேன், நான் எப்பவும் இருக்கேன், நான் கவனிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். ஆனால் முக்கியமான கட்டங்களில் பிரத்யேகமாக அந்தந்த சூழ்நிலைக்காகவே உன்னை நீ வெளிப்படுத்துவ. அவதாரம் மகாபாரத ஸ்லோகம் அதுதான் சொல்கிறது. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். தர்மம் பலமிழக்கும் போதும் அதர்மம் தலை தூக்கும் போதும் நான் மீண்டும் மீண்டும் அவதரிப்பேன் அப்படின்னு தெய்வமான நீ சொல்கிற. இதில் திரும்ப தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு வழியில் நடக்கலாம் இல்லையா மீனாட்சி? சமுதாயத்தில் ஏதாவது, அதாவது திரும்ப திரும்ப தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து தான் அவதாரம் பண்ணணும்னு இல்லை. ராம அவதாரம் உண்டு, கிருஷ்ண அவதாரம் உண்டு, பலராம, நிருசிம்ம, வாமன, கூர்ம, மத்ஸ்ய, எத்தனையோ அவதாரங்கள் உண்டு. இப்போ நீ கூட தானே நெருப்பில் இருந்து தானே வந்த. காஞ்சனமாலையினுடைய புதல்வின்னு சொன்னால் கூட, மலையத்வஜ காஞ்சனமாலையினுடைய புதல்வின்னு ஒன்று சொன்னால் கூட, நீ அவளோட கர்ப்பத்திலேருந்து வரலையே, நெருப்பில் இருந்து தானே வந்த, அக்னியிலேருந்து. அது மாதிரி எந்த ஸ்வரூபத்தில் எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ அவதாரம் பண்ணுவ. சமுதாயத்தில் ஏதாவது தலைவன் தலைவியாக நீ வரலாம், அநீதிக்கு சவால் விடும் ஏதேனும் விஷயமாக நீ வரலாம், சத்தியத்தின் வழியில் சத்தியத்துக்காக எழுந்து போராடும் மனிதர்களின் உள்ளத்துக்குள்ளேயும் நீ வரலாம், எதிர்பாராத சம்பவங்களாகவும் உலகை அசைத்து பார்க்கும் அதீத சக்தியாகவும் இன்னும் வேற எப்படி வேணாலும் நீ வரலாம். உருவத்தில் தான் நீ வரணும்னு இல்லை, அருவமாகவும் நீ வருவ. மீனாட்சி, நான் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தப்போ, ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்கும், ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு என்னோடய அம்மா எனக்கு கிருஷ்ண வேஷம் போட்டு விட்டா. மகாபாரதத்தின் ஒரு ஸ்லோகத்தை அப்போ எனக்கு மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுத்தா. அது என்னென்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு அப்போ தெரியல. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்லோகத்தை ஸ்பஷ்டமாக வாயில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு அப்போ தெரியல. சமீபத்தில் தான் தெரிஞ்சுட்டேன். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் யுகங்கள் தோறும் அவதரிப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஸ்லோகம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அது சரி, தர்மம்னு திரும்ப திரும்ப சொல்கிறேனே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தர்மதேவதையான நீ தான் சொல்லணும் மீனாட்சி. தர்மதேவனான சொக்கநாதன் நீ தான் சொல்லணும் சொக்கா.